யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. பக்தர்கள் எல்லாரும் பகவான் பகவான்னு எங்களுடைய குருநாதரை கூப்பிடுறது வழக்கம். ஏன்னா அவருடைய நாமம் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எங்களுக்கு உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. பகவான் தானே இதெல்லாம் கொடுக்க முடியும் நமக்கு. இந்த பகவானுடைய அருள் எங்களுக்கு சதா இருந்து நாங்கள் சுவாசிக்கிறதே அவருடைய அருள்னால தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் எங்களுக்கு உண்மையும் கூட. ஆனால் பகவான் என்ன சொல்லுவார்னா, தன்னை பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுவார், அழுக்கு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லுவார், தன்னை மகா பாவி அப்படின்னு சொல்லுவார். எத்தனைக்கு எத்தனை தன்னை இறக்கிக்க முடியுமோ அத்தனைக்கு எத்தனை தன்னை இறக்கி தான் ரொம்ப எளிமையா ரொம்ப ஒரு வணக்கத்தோட இருப்பார். ஆனா நாங்க என்ன பார்க்கிறோம், எங்களோட அனுபவம் அவர் பகவானா எங்களுக்கு தெரிகிறார், பகவானா செயல்பட்டு எங்களெல்லாம் காப்பாத்தின்னு இருக்கார். இது அத்தனை பக்தர்களும் ஏதோ ஒரு அனுபவம் அவளுக்கு இருக்கும் இவர் நாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே. இப்போ இந்த பகவான் இந்த மாதிரியான ஒரு பெரிய எளிமையான வாழ்க்கையோட கூடிய ஒரு பெரிய பகவான், அவர் கூட வாழறதுங்கிறது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அவர் அருணாச்சல ஃபயர் தான். அருணாச்சல மலை மேல நம்ம ஒரு விளக்கு பார்க்குறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அது பேரே தீ மலை தான் அது. ஏன்னா ஒரு காலத்துல சிவபெருமான் நெருப்பா இருந்த மலை அது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க பகவான் அப்படிதான் இருப்பார், ரொம்ப அன்பிரடிக்டபிள். அடுத்து அவர் என்ன சொல்வார் என்ன செய்வார்னே தெரியாது. அவர் எழுத்தாப்புல நாங்கள் உட்கார்ந்துருக்கச்சு மூச்சு விடக்கூட, சத்தமாக மூச்சு விடக்கூட பயப்படுவோம். ஏன்னா அவர் நிமிஷமா வெளியில போன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மால வர முடியாது. நம்ம ஆணவத்தோடு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு கோச்சிங் போக முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அப்படி ஒரு மேக்னட்டிசம், ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம அறியாம நம்ம மனசுல ஒரு ஏக்கம் வரும் அவர் கூட உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தெய்வீகம் நிறைந்தவர் அவர். அவர் கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்கிறதுங்கிறது சாதாரணமா கிடைக்கக்கூடிய பாக்கியமே இல்லை. அது எத்தனை ஜென்மத்து புண்ணியமோ தெரியாது எனக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்த பொழுது அவரை நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிறது, அவர் பேசுறது, அவர் நடந்துக்கிறது, அப்ப அவரை ஒட்டி எங்களோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு அதிசயமா இருக்கும், ஒரு அற்புதமா இருக்கும். அதனால அவர் கூட இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய தபஸ்யாவா இருக்கும். ஏன்னா அவருடைய வில் இருக்கு இல்லையா, அவருடைய சங்கல்பம், அவருடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வில்லை நம்ம மாத்திண்டே இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். அவர் என்ன பண்றாரோ அதை முழு மனசோட நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா அவர் தெய்வமா இருந்து அவர் பண்றதுதான் கடைசியில் சரியா அமையுங்கிறது நாங்கள் அனுபவத்துல பார்த்துருக்கோம். அதனால அவர் கூட இருக்கும் பொழுது நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு ஏதோ ஒரு படிப்பினை கிடைச்சுட்டே இருக்கும். ஒரு சாதாரண விஷயம், சுதாமால கரிகாய்கள்லாம் நாங்கள் மத்தியானம் சமைச்சு முடிச்ச பிறகு என்ன மீந்து இருக்கோ அதை அங்கே சர்வெண்ட்டாக வேலை பார்த்தா சாந்தின்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஒன்றுமே மறுநாளைக்குன்னு வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் உண்டு. சாயந்தரம் ஆகி வேலை விட்டு முடிச்சு போகிறச்சே அன்னைக்கு என்ன காய்கறி மீந்திருக்கோ அதை எடுத்து நாங்கள் பகவான் கையில் கொடுப்போம். பகவான் உடனே அதை கையில் கொடுப்பேன். இதுன்னு மட்டும் இல்லை, எதுவுமே எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நாங்கள் பகவான் கிட்ட பண்ணோம், பகவான் தான் எல்லாருக்கும் பண்ணுவார். மற்றவங்க யாராவது எங்களுக்கு கொடுக்குறாங்களோ பகவான் கையில் தான் கொடுப்பாங்க, பகவான் தான் எங்களுக்கு கொடுப்பார். எதுவுமே பகவான் வழியாக மட்டும்தான் போகும். அந்த மாதிரி ஒரு முறை அங்கே இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து பகவானுடைய தரிசனம் முடிஞ்சு சுதாமாவுக்கு போகும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து. அன்னைக்கு ஒரு 6:30 மணி 6:45 ஆயிடுத்து. அப்போ அந்த சாந்திக்கு போக வேண்டிய நேரம். ஆனால் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நாங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒழுக்கம் அவகிட்ட இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டே இருந்தா. அதுக்காக முணுமுணுக்கவும் இல்லை அவ. அந்த மாதிரி இருந்த பொழுது நாங்கள் வந்த உடனே அவளுக்கு நேரம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சு உடனே ஓடி போய் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு வரதுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சமாக இருந்தது, அதில் பீன்ஸ் அவ்வளோதான் இருந்தது. அதனால அப்படியே கையில் எடுத்துட்டு ஓடி வந்தேன். டைம் ஆக்கக்கூடாது, சுவாமி வேற நின்றுட்டு இருக்காருங்க, எனக்காக காத்துன்னு இருக்கார்.
அப்படின்ட்டு ஓடி வந்து அந்த வெராண்டால நின்றுருக்கிற சுவாமி கையில் அதை கொடுத்தேன். உடனே சுவாமி வழக்கம் போல ஃபாதர் பிளஸ் சாந்தி அப்படின்னு சொல்லி அவ கையில் அந்த இதை போட்டார். அவ கிளம்பி போயிட்டான். இது ஒரு சிம்பிள் நிகழ்ச்சி தான். ஆனால் அது முடிஞ்ச பிறகு நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரே ஒரு பீன்ஸ், ஒரு பாடு மட்டும் கீழே விழுந்திருந்தது. எனக்கு வந்து அது ரொம்ப, அவர் பகவான் ஒரு ஒர்க்கு கொடுத்தாருன்னா அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணுவார். எனக்கு வந்து ஒரு ஸ்லிப் ஷாட் ஒர்க் ஆகிடுத்து. நம்ம கையிலேருந்து ஒன்று வேறு மாதிரி வச்சுட்டோமே, ஒரு நிமிஷம் ஆனால் கூட ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன், கொஞ்சமாக இருக்கும் கையில் அள்ளின்னு வந்துட்டேன் நான். இது ரொம்ப தப்பு, நம்ம சரியாக செய்யலை அந்த வேலையை அப்படின்னு நான் நினச்ச போது எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுத்து. நான் உடனே பகவான்கிட்ட திரும்பி, பகவான் இங்கே ஒரு இது பீன்ஸ் பாடு ஒன்று விழுந்திருக்கீங்க, சாரி பகவான் கீழே விழுந்திருக்காது அப்படின்னு சொன்னேன் நான். உடனே பகவான் வந்து கொஞ்சம் கோபப்படுற மாதிரி இருந்தது, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு. அப்புறம் அவர் சொன்னார், தேவகி ஆல் ரைட், யூ கோ டேக் இட் இன் ஹேண்ட் அண்ட் யூ ஈட் இட். அதாவது நீ போய் இந்த காரியத்துக்கு நீ பிராயச்சித்த மாதிரி நீ போய் அதை கையில் எடுத்து சாப்பிடு அப்படின்னு. எனக்கு வந்து இந்த எந்த ஒரு காய்கறியும் அப்படியே காய்கறியாக பச்சை காய்கறியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதுலேயும் இந்த பீன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த நாரெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பழக்கம் இல்லாததுனால பீன்ஸை சாப்பிட்றதா அப்படின்னு ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம், அதுபடி தான் நடப்போம். அதனால நான் உடனே ஓடி போய் அந்த பீன்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். எப்படி இருந்தான்னா பகவான் சொல்கிறார், அதப்போ பிரசாதம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டா நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே அது அவ்வளவு டேஸ்டியாக இருந்தது, அவ்வளோ ஒரு சுவையோடு இருந்தது. எனக்கு வந்து என்னையே அறியாமல் உடனே பகவான் இது ரொம்ப ரொம்ப சுவையோடு இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பகவான் அப்படின்னு சொல்லேன். ஏன்னா அந்த சின்ன சின்ன உணர்ச்சியெல்லாம் கூட நான் அவர் கூட ஷேர் பண்ணுறது வழக்கம். அதனால நான் உடனே ரொம்ப சந்தோஷமாக, பகவான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பகவான். அப்போ அவர் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொன்னார், இது வந்து இட் இஸ் நாட் த டேஸ்ட் ஆஃப் த பீன்ஸ் தேவிக்கு, இட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் யுவர் சரண்டர். அதாவது அவர் சொன்ன உடனே நான் தயங்காமல் அதை போய் ஓடி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். குருநாதர் ஒன்று சொல்லி நம்ம கேட்டுட்டோன்னா அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம், அது அப்பேற்பட்ட அனுகிரகம் நமக்கு. அதை அன்னைக்கு நான் செஞ்சதுனால அதை வந்து சரண்டருங்கிற வார்த்தையில் குருநாதர் சொல்கிறத செய்யதான் அது வந்து எவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன லீலை தான். ஒரு பீன் வந்து ஒரு கறியாக ஒன்று விட்டு போச்சு, உடனே அதை எடுத்து சாப்பிடுங்கிற, அது எப்படி இருந்தாலும் பகவான் சொல்கிறார் அப்படின்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சதுல இது வந்து இட் இஸ் அ டேஸ்ட் ஆஃப் யுவர் சரண்டருங்க அந்த ஒரு வார்த்தையில் குரு சொல்கிறத கேட்டால் நம்ம வாழ்க்கையே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கையே இனிமையாக இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் கூட நமக்கு கஷ்டங்களாக தெரியாது, அதில் ஒரு நிறைவு வரும் அப்படிங்கிறத இந்த லீலை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. இதை நம்ம எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணும். யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।